அப்துல் பாசித் புகாரி. இவரோட பயான ஒரு முறையாவது நம்ம கேட்டிருப்போம். நேற்று எனக்குமே அவரோட வீடியோ வாட்ஸ்அப்பில் வந்துச்சு. அதை பார்க்கும்போது உண்மையாகவே நான் அதை நம்பவே இல்லை. ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா இவரோட பயானை நான் ரொம்ப விரும்பி கேட்பேன். இவரோட பயான் மூலமாக நிறைய இடத்துல என்னை நான் மாற்றிருக்கேன். எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா இவரோட பயானை கேட்டு நான் நிறைய முறை அழுது கூட இருந்திருக்கேன். என்ன நடந்துச்சுன்னு அல்லாஹ்வை தவிர வேற யாருக்குமே தெரியாது. அவருக்கு பிஸ்னஸ்ல லாஸ் ஆயிடுச்சா, இல்ல அவரை யாராவது ஏமாத்திட்டாங்களா, எங்கேயாவது காசு கொடுத்து அவரை நம்ப வச்சு அவரை ஏமாத்திட்டாங்களா, என்ன நடந்துச்சுன்னு பொறுமையா கூப்பிட்டு கேட்டு விசாரிச்சு அதுக்கான சொல்யூஷனை அவங்க எடுத்திருக்கலாம். அவர் ஒரு ஆலிம். அவரோட பயான் மூலமா எத்தனையோ பேர் நேர்வழி பெற்று வந்திருப்பாங்க. ஸோ அவர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கண்ணியமா பேசியிருக்கலாம். எல்லாருமே கூட்டமா சேர்ந்து ஒருத்தரை கத்தி கத்தி இவர் தப்பானவர் சொல்றதுனால அவர் தப்பானவரா ஆயிட முடியாது. அதே இடத்துல ஒருத்தர் பொறுமையா அமைதியா நிக்கிறதுனால அவர் தான் தப்பு செஞ்சிருப்பாருன்னு நம்மளால சொல்லவே முடியாது. நான் மொத்தத்துல ஒரு முஸ்லிம் தான் ஒரு முஸ்லிம்களுக்கு எதிரியா இருக்காங்க. நம்ம முஸ்லிம்குள்ளேயே ஏகப்பட்ட பிரிவினை, ஐஎன்டிஜே, டிஎன்டிஜே, சுன்ன ஜமாத், அந்த ஜமாத், இந்த ஜமாத்துன்னு சொல்லிட்டு நமக்குள்ளேயே ஏகப்பட்ட கிளைகளா பிரிஞ்சு நம்ம முஸ்லிம்ஸ்க்கே மற்ற முஸ்லிம்ஸை பார்த்தா பிடிக்காத ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போ இருக்கு. நல்லா பயான் பேசி இப்போ நிறைய பேரை நல்ல வழிக்கு கொண்டுட்டு வந்துட்டு இருக்காரு. அது பிடிக்காம யாராவது இந்த மாதிரி பண்றாங்களா, இல்ல உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னு அவர் வாயால சொல்லாத வரைக்கும் யாருக்குமே தெரியாது, அல்லாஹ்வை தவிர. எல்லாருமே சும்மா கத்தி அவரை கெட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்து போட்டுட்டீங்க. ஆனா நீங்க போட்ட எல்லாருமே அவர் உண்மையிலேயே என்ன பண்ணாரு அப்படிங்கிறதுக்கான ஆதாரத்தை விரைவில் நீங்க கொடுத்துதான் ஆகணும். அவரை ரொம்ப கேவலப்படுத்தி ஒரு வீடியோவா எடுத்து நீங்க எல்லாருக்கும் அனுப்பிட்டீங்க. அதே போல நீங்க எல்லாருமா சேர்ந்து ஏன் பணம் கொடுத்தீங்க, எதுக்காக பணம் கொடுத்தீங்க, என்ன பிஸ்னஸ் பண்ண பணம் கொடுத்தீங்க அப்படிங்கிற ஆதாரத்தையும் அதே போல ஒரு வீடியோ எடுத்து அந்த ப்ரூஃப் எல்லாருக்கும் அனுப்புனீங்கன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் இத்தனை வருஷம் அவரோட பயானை கேட்டிருக்கேன். ஒரு முறை கூட எந்த பெண்ணோடும் அவர் பேர் வந்ததே இல்லை. ஆனா முதல்ல நீங்க தான் ஒரு பெண்ணோட சேர்த்து வச்சு பேசியிருக்கீங்க. அப்படிங்கும்போது அந்த பெண்மணி யாருங்கிறதையும் கூடிய சீக்கிரத்துல நீங்க வெளியில கொண்டு வாங்க. உங்களுக்கு நீதி தான் வேணும் அப்படின்னா நீங்க தாராளமா கோர்ட்டுக்கு போயிருக்கலாம், போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கலாம், இல்ல ஜமாத்தை கூப்பிட்டு நீங்க வச்சு பேசியிருக்கலாம். ஆனா நீங்க அது எதுவுமே பண்ணாம நீங்க வீடியோ போட்டிருக்கீங்க அப்படின்னா அவரை கேவலப்படுத்துறதுக்காக போட்ட மாதிரி தான் எங்களுக்கு தெரியுது.